I welcome to MythMaths YouTube channel. Next example 11.17 பார்க்க போறோம். Two balls are choose randomly from an hand containing 8 white and 4 black balls. Suppose that we win ₹20 for each black ball selected and lost 10 for each white ball selected. Find the expected winning amount and variance. Okay, already இதே மாதிரி சம் நம்ம வந்து எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம். அதே கான்செப்ட் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் பால் மட்டும் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா, ஒயிட் பால் வந்து 8 இருக்குது. பிளாக் பால் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய அதே கான்செப்ட் தான் இந்த சம்மு. இப்போ ஃபஸ்ட்டு என்ஆஃப்எஸ் அப்படிங்கிறது டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ? டோட்டல் ப்ராபபிலிட்டி இருக்கிறது 12 பால். அதில் 2 பாலை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதை காம்பினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணலாம்? எல்லாம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. காம்பினேஷன் மெத்தடில் 12 × 11 டிவைடட் பை 2 × 1 கேன்சல் பண்ணால் 6. அப்போ எவ்வளோ வரும்? 66. ஓகே, அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது அமௌண்ட்டு. எக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒயிட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஒயிட் பால் கிடைச்சா நமக்கு ₹10 லாஸ் ஆகும், பிளாக் பால் கிடைச்சா ₹20 ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டான். ஓகே, இப்போ -10 -10 இஸ் ஈக்குவல் டு -20. அப்போ ஒரு ஒயிட் பால் அண்டு ஒரு பிளாக் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஒயிட் பால் கிடைச்சா ₹10 லாஸ் ஆகும், பிளாக் பால் கிடைச்சா ₹20 ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ₹10. ஓகே, ரெண்டுமே பிளாக் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, 20 + 20 பிளாக் பால்க்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ சார் அப்படின்னா, பிளாக் பால் கிடைச்சாவே நமக்கு ₹20 ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? அப்போது 20 + 20 இஸ் ஈக்குவல் டு 40. ஓகே, அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது வின்னிங் அமௌண்ட்ஸ் எவ்வளோ? -20 10 40. அப்போ எக்ஸ் ஆஃப் -20 அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிறது, அதாவது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு என்னவா கிடைச்சிருச்சு அப்படின்னா, ரெண்டுமே எனக்கு ஒயிட் பாலாக கிடைச்சிருச்சு, பிளாக் பாலே வரல. அப்போ ஒயிட் பால்க்கான ப்ராபபிலிட்டி 8C2, பிளாக் பால்க்கான ப்ராபபிலிட்டி 4C0. காம்பினேஷன் மெத்தடில் போட்டால் 8 × 7 டிவைடட் பை 2 × 1 சிம்பிளிஃபை பண்ணால் 28. அடுத்தது எக்ஸ் ஆஃப் 10 அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் பால் ஒரு பிளாக் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 8C1 × 4C1 இஸ் ஈக்குவல் டு 8 × 4 இஸ் ஈக்குவல் டு 32. 8 × 4 இஸ் ஈக்குவல் டு 32. அப்போ எக்ஸ் ஆஃப் 40 அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ரெண்டுமே பிளாக் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. பிளாக் பால்க்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 4. என்ன வரும்? 4C2 × 8C0 இஸ் ஈக்குவல் டு 4 × 3 டிவைடட் பை 2 × 1 × 1 இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ அப்போ அடுத்தது எக்ஸோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா, -20 10 40 டோட்டல். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 20 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 28 டிவைடட் பை எவ்வளோ? 66. டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ சார் அப்படின்னா 66. ஆல்ரெடி என் ஆஃப் எஸ் ஃபைன் பண்ணியிருக்குன்னா அது தூக்கி இங்கே எழுதிப்போம். ஓகே, அப்போ 10 வந்தால் என்ன கிடைக்கும்? 32 டிவைடட் பை 66. அடுத்தது 6/66. அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார் அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? -560 டிவைடட் பை 66. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 320 டிவைடட் பை 66. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 240 டிவைடட் பை 66. டோட்டல் ப்ராபபிலிட்டி 0. ஓகே, அடுத்தது x² × f of x. x² × f of xனா x ஸ்கொயர் பண்ணிட்டு f of x எல்லாம் மல்டிபிள் பண்ணணும். என்ன கிடைக்கும்? 11,200 divided by 66. அடுத்தது
3200 divided by 66. அடுத்தது 9600 divided by 66. அடுத்தது 24000 divided by 66. Okay. அப்போ இதுலேருந்து என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்னா மீன் அண்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். மீன் அண்டு வேரியன்ஸ். ஓகே. ஸோ அப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா mean is equal to E of x. Mean is equal to E of x. அப்போ summation x into f of x. Summation x into f of x. அப்போ மீனோட வேல்யூ 0. ஓகே. அப்போ variance. Variance is equal to E of x square minus E of x the whole square. Minus E of x the whole square. Okay. So அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்னா summation x square f of x minus 0 square is equal to 24,000 divided by 66. டிவைட் பண்ண என்ன வரும் 4000 divided by 11. ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் வேரியன்ஸ் உடைய வேல்யூ. தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.